Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ், என்டர்டைனிங் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஒரு ஜென்யூனான பார்ட் டைம் ஜாப் தேடுறீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்பவே சூப்பரான பிளாட்ஃபார்ம். ஒரு ப்ரொமோஷன் அப்படின்றத விட எஸ்பிஓவில் ஒரு ஸ்டாஃபாக சொல்கிறேன், ரொம்பவே ஜென்யூனாக நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எஸ்பிஓவில் மட்டும்தாங்க இருக்குது. நிறைய டிகிரி ஹோல்டர்ஸ் வந்துட்டு வீட்டிலே இருக்கீங்க, ஸோ உங்களால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா பெட்டர் ஆப்ஷன் எஸ்பிஓ சூஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வேணுன்றவங்க கோ த்ரூ பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க என்ன தான் வந்துட்டு ப்ரைமரி லெவலில் ரொம்பவே நல்லா படித்தாலும் 6th வந்ததுக்கப்புறம் ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுப்போம். ஸோ அப்படி இருக்கிறவங்க மேக்ஸில் கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து மேக்ஸை வந்து ரொம்ப ஸ்டெப் எடுத்து படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ இதில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பற்றி ஒரு சின்ன சப்ஜெக்ட் பார்க்கலாம். இந்த சப்ஜெக்டில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் இருக்குது. அதை வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 6th ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக வந்து நமக்கு 2 டிவிஷன் வரும். அதாவது இந்தியன் நம்பர் சிஸ்டம், இன்னொன்று வந்துட்டு இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். இந்தியன் நம்பர் சிஸ்டம் அப்படின்றது ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம மெமரி பண்ணிக்கணும். நமக்கு இதில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் நீங்கள் வந்துட்டு வேர்டிங் ஃபார்மேட்ஸில் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கலாம். அப்படி இல்லைனா இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் கொடுத்துட்டு நீங்கள் இந்தியன் சிஸ்டமில் கன்வெர்ட் பண்ணி எழுதுங்கன்னு சொல்லலாம். இதில் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ இதில் வந்து நான் சொல்லியிருக்கக்கூடிய இதில் ஒரு சில ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, குழந்தைங்க படிக்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே இந்த சம்ஸ் போடுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளோட சேனல்ஸில் நிறைய என்டர்டைனிங் வீடியோஸ் அண்ட் குக்கிங் வீடியோஸ் இருந்தாலும் கூட இது போல் சாட்டர்டேஸில் இனிமேல் ஸ்டடீஸ் சம்மந்தமான வீடியோஸ் எப்போவுமே வரும். ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாட்டர்டேஸில் மறக்காமல் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும். இப்போ இந்தியன் நம்பர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து பிளேஸ் வேல்யூஸ் வந்து ஒன்ஸ், தௌசண்ட்ஸ், லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் இது போல் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தோம் ஒன்ஸ் அப்படின்னா அந்த பிளேஸில் என்னென்ன வருது அப்படின்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் இது 3 ஃபஸ்ட் ஆர்டரில் வரும். செகண்ட் தௌசண்ட்ஸில் வந்து 1000, 10,000. லேக்ஸ் பார்த்தோன்னா லேக்ஸ் 10 lakh. க்ரோர்ஸ் வந்துட்டு க்ரோர்ஸ் 10 crores. ஸோ இது போல் தான் உங்களுக்கு டிஜிட்ஸ் வந்து அலைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, 100,000. நெக்ஸ்ட்டு மில்லியன், 10 million அண்ட் 100 million. அதுக்கப்புறமா பில்லியன், 10 billion, 100 billion. இப்படியே உங்களுக்கு வந்து பிளேஸ் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பார்த்தோன்னா இது போல் கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து இப்போ ஃபஸ்ட் ரோமன் பாருங்கள். நம்பர்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கமாஸ் யூஸ் பண்ணி இந்தியன் சிஸ்டமில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் நான் ஃபஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த புக்ஸில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், எப்படி இதோட பிளேஸ் வேல்யூ அலைன் பண்ணியிருக்காங்க அதை வந்து ஃபஸ்ட்டு தரோவாக மெமரி பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபஸ்ட் சம் பார்க்கலாம், எப்படி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் சிஸ்டமில் இந்த நம்பரை கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதில் கமாஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்தியன் சிஸ்டமில் நம்ம கன்வெர்ட் பண்ணி கரெக்டாக அந்த வேர்டிங்ஸோடு நம்ம வந்து நோட் பண்ணி எழுதணும். நாம் ஆல்ரெடி மெமரி பண்ணியிருந்தேன். இந்த இந்தியன் சிஸ்டம் ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் வர்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். 1000, 10,000, லேக்ஸ், 10 lakhs, க்ரோர், 10 crore இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நம்ம அந்த மெத்தடில் வந்துட்டு இதை டிவைட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட் தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஒன்ஸ், நெக்ஸ்ட்டு டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000 வந்து டிஹெச் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10,000, நெக்ஸ்ட் ஒன் லேக்ஸ், 10 lakhs, அதுக்கப்புறம் க்ரோர். இதுக்கப்புறம் டிஜிட்ஸ் இருந்தது அப்படின்னா 10 crores இப்படி போகும். ஸோ இது போல் ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் மேலே நோட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வந்து வேர்டிங்ஸில் எழுதும் போது க்ரோர் அப்படின்றது வந்து க்ரோரில் தான் இருக்குது. 10 crores அப்படின்னா தான் நீங்கள் வந்து 50 crore எடுத்துக்கணும். க்ரோரில் வந்து பிளேஸ் வேல்யூ வந்து 5 தான் இருக்குது. ஸோ 5 crore. இது வந்து லேக்ஸில் இருக்குது. ஸோ வந்து
ஆனால் 10 lakhs அப்படின்றப்போ இந்த இடத்துல 0 தான் இருக்குது. ஸோ லேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 6 இருக்குது. அப்போ 5 crore 6 lakhs அப்படின்னு சொல்லணும். சப்போஸ் இந்த 6 வந்து உங்களுக்கு இந்த பிளேஸில் இருந்தது அப்படின்னா 0 இந்த பிளேஸில் இருந்ததுன்னா நீங்கள் 60 lakhs அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல குழந்தைங்க நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ 10 lakhs கிட்ட வந்து உங்களுக்கு பிளேஸ் வேல்யூவில் வந்து 0 தான் இருக்குது, லேக்ஸில் தான் வந்துட்டு நமக்கு 6 இருக்குது. ஸோ அதனால் 5 crore 6 lakhs. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்ற இடத்துல வந்து 0 இருக்குது. 1000 அப்படின்ற இடத்துல பிளேஸ் வேல்யூவில் மட்டும்தான் நமக்கு 8 இருக்குது. ஸோ 8,000 அப்படின்னு சொல்லணும். 5 crore 6 lakhs 8,000. இது நமக்கு நார்மலாக தெரியும் 123. இதை தான் நம்ம வேர்டிங்ஸில் எழுதணும். ஸோ இது வந்து நம்ம கமா போடுறப்போ ஸோ வந்துட்டு 5 crores கமா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 6 lakhs 8,123. ஸோ இதை வந்து நம்ம வேர்டிங்ஸில் ரைட் பண்ணணும். இப்போ வந்து வேர்டிங்ஸில் ரைட் பண்ணலாம். 5 crores 6 lakhs 8,000 123. ஸோ இது போல் நம்ம எழுதணும்னா இந்த சம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த இடத்துல கரெக்டாக நம்ம நோட் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த பிளேஸ் வேல்யூ மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கமா ஈஸியாக நீங்கள் புட்டப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது போல் வேர்டிங்ஸ் எழுதுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த சம்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக போடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு 6th வந்து ஸ்டார்டிங் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் சிஸ்டமில் வந்து சேம் நம்பர் வச்சு நோட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்க்கும் சேம் நம்பர் வச்சுட்டு எப்படி இந்த மாதிரி வேர்டிங்ஸ் எழுதுறதுன்னு பார்க்கலாம். நாம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்க்கு வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டில் வந்து 1s 10s 100, அதுக்கப்புறம் 1000 10,000 100,000. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு மில்லியன்ஸில் போயிடும். மில்லியன் 10 million 100 million, அதுக்கப்புறம் பில்லியன்ஸில் வரும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இதில் பாருங்கள் அதே போல் நம்ம வந்து பிளேஸ் வேல்யூ கொடுக்குறோம். 1s 10s 100s 1000 10,000 100,000, அதுக்கப்புறம் மில்லியன் 10 million. ஸோ 100 million நமக்கு வேல்யூஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம வந்து வேர்டிங்ஸில் ரைட் பண்ணும் போது 10 million இருக்குது. ஸோ வந்து 50 million அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணணும். 50 million இது வந்து 100,000. ஸோ 608,000 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணணும். 50 million 608,000 and 123 அப்படின்னு சொல்லிட்டு வேர்டிங்ஸ் எழுதணும். ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் வேர்டிங்ஸ் பாருங்கள். 50 million 608,000 123. ஸோ இது போல் வேர்டிங்ஸ் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது இந்தியன் சிஸ்டம்க்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது இது வந்து இந்தியன் சிஸ்டமில் நம்ம ரைட் பண்ணணும். இது போல் உங்களுக்கு நிறைய ஜீரோஸ் வந்ததுனாலுமே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை. நம்ம ஸ்டார்டிங்கில் படித்த அந்த பிளேஸ் வேல்யூஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் மெமரியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சம்ஸ் இடையில எவ்வளோ ஜீரோ வந்தால் கூட நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. கரெக்டாக அந்த பிளேஸ் வேல்யூ நோட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வேர்டிங்ஸ் எழுதிடலாம். இப்போ நம்ம இந்தியன் சிஸ்டமில் வந்து பிளேஸ் வேல்யூஸ் நோட் பண்ணியாச்சு. 1s 10s 100 1000 10,000 lakhs 10 lakhs crore. ஸோ க்ரோருங்கிற இடத்துல நமக்கு பிளேஸ் வேல்யூ வந்து 6. ஸோ 6 crore. இந்த இடத்துலலாம் 0 இருக்கிறதுனால அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. 10,000 அதாவது 1000 கிட்ட வந்து நம்ம 7 இருக்குது. ஸோ 6 crore 7,839 அப்படின்னு சொல்லி வேர்டிங்ஸ் எழுதணும். ஸோ இந்த 0 எதையுமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த பிளேஸ் வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 0வாக தான் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு க்ரோர் வந்து இங்கேயுமே 0 இருந்துட்டு உங்களுக்கு 10 crore வர்றப்ப 6 இருந்தது அப்படின்னா நீங்கள் 60 crore அப்படின்னு சொல்லி நோட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வேல்யூ இல்லை, க்ரோரில் தான் 6 இருக்குது. ஸோ 6 crore 7,839 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சிஸ்டமில் நீங்கள் ரைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் 6th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இதுதான் உங்களுக்கு பேசிக். ஸோ 6th standardல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்கலாம். அதாவது இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இந்தியன் சிஸ்டமில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர்ஸை கன்வெர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் செகண்ட் இருக்கக்கூடிய நம்பர்ஸை கன்வெர்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள்.
கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சர்ஸை தெரியப்படுத்துங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டு எவ்ரி சாட்டர்டே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.